ஓட்டு கேட்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற கூட்டம் அல்ல, கந்தசாமி அண்ணனுடைய வெற்றி விழா கூட்டம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். கந்தசாமி அண்ணன் ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு. ஓட்டு வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். 30,000 50,000 1 லட்சமா என்று ஓட்டு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். இங்கே கூடியிருக்கிற தாய்மார்களை பார்க்கும் போதெல்லாம் புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மா ஜெயலலிதாவுடைய ஞாபகம் தான் வரும். உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அம்மா அவர்கள் கட்டி காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திக்கிறது என்றால் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர், அண்ணன் கந்தசாமி அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் என்பது எழுதி வைக்கப்பட்ட வரலாறு. எனக்கு ஒரு சின்ன ஆசை, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கும் நினைக்கிறேன். வேலுமணி அண்ணன் சொல்லி எப்படியாவது கந்தசாமி அண்ணன் அமைச்சராக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அமைச்சராக தகுதி அவருக்கு இல்லையா? என்னுடைய அன்பு சகோதரர் மோகன் மந்திராசலம் அவர்கள் கூறியதை போல இந்த 234 தொகுதியில் தேடினாலும் இந்த வேட்பாளரை போல ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அமையவே அமையாது. அவ்வளவு எளிமை. யார் வந்து எந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் ஓடோடி சென்று உதவுகின்ற அந்த உத்தம குணம் படைத்த நல்ல மனிதர் அண்ணன் கந்தசாமி அவர்கள். அவருக்கு வாக்களிப்பதிலே நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம். அவர் வெற்றி பெறுவதன் மூலம் மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார். கிராம மக்களுக்கு, தாய்மார்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பார். விவசாயிகளுடைய 50 ஆண்டு கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இன்றைக்கும் குளம் குட்டையிலே மண்ணெடுக்க வேண்டும் என்றால் ஒரு லோடு மண் எடுப்பதற்கு திமுக காரன் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறான். ஆனால் எடப்பாடி ஆட்சியிலே விவசாயிகள் இலவசமான மண்ணெடுத்த அனுமதி கொடுத்த மகராசன் எடப்பாடி அவர்கள். எனவே அவருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். தாய்மார்களுக்கு அறிவித்திருக்கிற சலுகைகள் ஏராளம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம். பிரிச்சுனா குளிர்சாதன பெட்டி. நீங்க சட்னி சாம்பார் அன்னாடு அரைக்க வேண்டியதில் ஒரு நாளைக்கு அரைச்சா 8 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் பிரிச்சு கிடைச்சா மகிழ்ச்சி தானே. எங்க தாய்மார்கள் ஒருத்தர் கூட கையே தட்டலையே. உங்களுக்கு எல்லாம் பிரிச்சு வேண்டாமா? ஆனா எடப்பாடி அவருடைய ஆட்சியிலே பிரிச்சு மட்டுமல்ல, உங்களுக்கு 10,000 பணம் தருவதாக அறிவித்திருக்கிறார். ஒருத்தர் வேலைக்கு போக வேண்டியது, சட்னி ஆட்டி பிரிட்ஜில் வச்சுட்டு படுத்தூங்கன்னா 10,000 வரும். எனவே நல்ல ஆட்சி தமிழ்நாட்டிலே மலர இந்த தீய ஆட்சி எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. தமிழகத்தையே போதையில் மிதக்க விட்டு விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் பிராந்தி கடையும், சாராய கடையும், கஞ்சாவும், அபீனும், போதையில அத்துணை இளைஞர்களும் நடமாடுகின்ற காரணத்தால் தான் போதை வெறியிலே என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் 90 வயசு மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்கிறான். 1.5 வயது குழந்தையை பாலியல் செய்கிறான். என்ன கொடுமை! இந்த கொடுமை தொடர்ந்தால் ஒவ்வொரு வீட்டிலும் பெண் குழந்தைகள் மானத்தோடு மரியாதையோடு வாழவே முடியாது. எனவே இந்த மானங்கெட்ட ஆட்சியை மாற்றியதற்கு அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கு இரட்டை இலட்சணத்தில் வாக்களிக்க வேண்டும்.
எனவே நான் கூறியதைப் போல அண்ணன் கந்தசாமி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். இன்றைக்கு கட்டுக்கடங்காத இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எவனாவது கந்தசாமி மீது கை வைக்க அவனுக்கு மனது வருமா? உங்களுடைய கூட்டத்தை எல்லாம் பார்த்த பிறகு ஏமாந்து பதறி போயிருந்தவரும் கூட நானும் இரட்டை இலக்குத்தான் என்று உங்களோடு சேர்ந்து ஓட்டு போடுவான். எனவேதான் பல்லாயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றி விழா கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இன்னும் 22 நாட்கள் அசந்து விடாமல், ஏமாந்து விடாமல், ஒருவருக்கொருவர் நான் ரெட்டலைக்கு நீ ரெட்டலைக்கா என்று தாய்மார்கள் ஒருவரை ஒருவர் கேளுங்கள். அன்பு சகோதரர்கள், இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் மனது வைத்து உழைத்தால் நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில விவசாயினுடைய தலைவர், சுல்தான்பேட்டை சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையாளர் மரியாதைக்குரிய கே நாகராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புக்குரிய விபி கந்தசாமியன் அவர்கள் வெற்றியை நோக்கி இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு, இங்கே கூடியிருக்கிற கூட்டம் உண்மையான விடியலுக்காக கூடியிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் எப்படியெல்லாம் இந்த மக்கள் கஷ்டப்பட்டார்கள், எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்கூணாக காண முடிந்தது. ஒரு அரசே சாராயம் விற்றது, அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் போதைப்பொருள் கலாச்சாரத்தோடு போதைப்பொருளையும் விற்றார்கள். ரோட்டிலே பெண்கள் நடமாடுவதற்கு பயந்த காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. டிவியில் கூட விளம்பரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பெண்கள் கோலம் போடாம ஆண்கள் கோலம் போடுறாங்க. பல வீட்டுகளில் அம்மாக்கள் இன்னைக்கு மடியில் பயத்தோடு இருக்கிறாங்க. பெண்கள் வெளியே வீட்டுக்கு போனால் பெண்கள் திரும்பி வர முடியுமாங்கிற பயத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இங்க இருக்கிற மக்கள் நீங்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வு மிக்க மக்கள். 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு 3ஆம் இடத்தை தொட்டிருக்கிறது. இன்னைக்கு நரேந்திர மோடி என்று பெயர் சொன்னாலே உலகம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பிரித்து வாழ்கின்ற ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலையும் பிரிவினை, மத ரீதியா மக்களை பிரிக்கிறது, சாதி ரீதியா மக்களை பிரிக்கிறது, ஹிந்தி தமிழ் என்று கூறி மக்களை பிரிக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை பிரிக்க விடுமோ அப்படியெல்லாம் பிரிக்க வச்சு மக்களை இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் மனச்சாட்சியோட சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு அரசு சாராயம் வித்தா ஒன்றும் இல்லை, நீங்க தொட்டி வளையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே வீதியில் 3 டாஸ்மாக் கடை. ஒரு கடையில் 2 வீலர் நிற்குது, அடுத்த கடையில் கார் வரிசையா நிற்குது, அடுத்த கடையில் மக்கள் வரிசையா நிற்கிறாங்க. ஒரு மக்களை குடிக்க வைக்கின்ற அரசு இந்த நாட்டை ஆண்டால் இந்த நாடு விளங்குமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்கள் மிகச்சிறந்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? மலிவு விலை மதுவை கொண்டு வந்து எல்லாத்தையும் குடிக்க வச்சார். இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை. மது போய் இன்னைக்கு போதை கலாச்சாரம் பரவிடுச்சு. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு போனாக்க கூட திரும்பி வர்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம வரணும்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்ல, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் புக்கை செக் பண்ணுவாங்க. முதல்ல நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் புக்கு கொண்டு வந்தியான்னு செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாம் பையில போதைப் பொருள் இருக்கிறதான்னு பயத்தோடு செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. என் அன்புக்குரிய பெருமக்களே, இந்தியாவை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலிமையான நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்
ஆன்மீக பூமி இது, நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி இது. அத்தனை பேரும் பல ஆன்மீகம் கலந்த நூலை கொடுத்த கம்ப ராமாயணம் கொடுத்த பூமி இது. ஆனா இந்த பூமியில கடவுள் இல்லை என்று சொல்கின்ற, கடவுளை செருப்பால் அடிக்கின்ற ஒரு கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அனுமதிக்கலாமா? அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாது. அதனால வர்ற தேர்தல், இந்த தேர்தல் தர்ம யுத்தத்துக்கான தேர்தல். இன்றைக்கு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த முறை நாம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும். இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த பொழுது நீ கவனிச்சு பார்த்திருப்பீங்க, விவசாயிகளுக்கு அது பொற்காலமாக இருந்தது. எங்கும் நீர் பஞ்சம் ஏற்படல. குடிமராமத்து பணிகளை கொண்டு வந்தாங்க. குளம் குட்டை நிரப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, அவனாசக்தி கிழவு திட்டம் 50 ஆண்டு கால போராட்ட திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி நம்முடைய கேரளாவில் போய் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்து ஆனைமலையில் நல்லாறு திட்டம் குறித்து பேசினாங்க. பாண்டியாறு புன்னம்புலா திட்டம் குறித்து பேசினாங்க. ஆனா முதலமைச்சரான ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இங்கிருந்து கேரளா போனாரு. கேரளாவுக்கு போய் தன்னுடைய கூட்டணி குறித்து பேசினார ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் குறித்து அவர் என்னைக்கும் பேசல. இங்கிருந்து காங்கிரஸ் கூட்டணி பேச கர்நாடகா போனார். தண்ணி இல்லாமல் டெல்டா பகுதி வாடகைட்டு இருக்கு. ஆனா தண்ணி கேட்டு போகல. அங்க போய் இந்தி கூட்டணி பேசினாரு. தான் முதலமைச்சர் ஆக முடியுமா, தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆக முடியுமா, தான் துணை பிரதமர் ஆக முடியுமா என்றெல்லாம் பேசிட்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர், தமிழ் தமிழ் என்று பேசி நம்மளை எல்லாம் முட்டாளாக்குகின்ற முதலமைச்சர். உங்களுக்கு தெரியுமா, கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்புல தமிழ் பாடத்தில் ஃபெயிலானவருடைய மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 50,000 பேர். 50,000 மாணவர்கள் தமிழ் பாடத்தில் ஃபெயிலா இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு ஒரு பரீட்சை வச்சாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு வச்ச பரீட்சையில தமிழ் பாடத்தில் ஃபெயிலான ஆசிரியர்கள் எண்ணிக்கை 2 லட்சம் பேர். இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசு மொத்தமாக நம்முடைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழ் தமிழ் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும், நீங்க வந்திருக்க அத்தனை பேரும் செயல் வீரர்கள். நாளைக்கு போய் ஓட்டு கேட்க போறீங்க மக்கள்கிட்ட. இந்த திராவிட மாடல் அரசு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய அரசு, இந்த மக்களை ஏமாற்றிய ஆட்சி செய்த அரசு, ஊழலையே விஞ்ஞான ரீதியாக செய்த அரசு. கோவத்துக்காக முன்னைக்கு 300 கோடி ஒதுக்குனாங்க. 300 கோடி என்னாச்சுன்னு கேட்டா, ஆத்துல முதலை இருக்குன்னு சொல்லி அந்த 300 கோடி அன்னைக்கே அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி ஊழல்ல உருவமான இந்த திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த காலத்திலும் நன்மை செய்யாது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இங்க வந்திருக்க அத்தனை பேரும் நீங்கள் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த முறை நாம் திமுகவை அடியோடு வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்க அனுமதிக்க கூடாது. அதனாலதான் உங்க அன்போடு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் செயல் வீரர்கள், மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இன்றைக்கு பல கட்சிகள், புது கட்சிகள் வந்திருக்கிறது. அந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் ஏமாற்றி வாக்களை வாங்க முயற்சிக்கும். தெளிவாக சொல்ல வேண்டும், இந்த முறை வாக்கு சிதறாமல் இரட்டை சின்னத்திலே விழ வேண்டும். நம்முடைய விபி கந்தசாமி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக சூலூர் எம்எல்ஏவாக ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள், விவசாயிகளுடைய நண்பன், விவசாயிகளுடைய காவலர், மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் துணை நிற்க வேண்டும். இந்த தமிழகத்தில் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்றால், தமிழகத்திலே ஆன்மீகம் மலர வேண்டும் என்றால், தமிழகத்திலே நாமெல்லாம் மரியாதையோடு தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்றால், நம்முடைய குழந்தைகள் தன்மானத்தோடு மரியாதையோடு வாழ வேண்டும் என்றால், போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்றால், மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைய வேண்டும். மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்கு அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். ஏன்னா இந்த பூத்துச்சாவடி வர்ற வாக்குச்சாவடியில் நீங்க பாப்பீங்க, கள்ள ஓட்டு போடுறதுல கைதேர்ந்தவர்கள். இன்றைக்கு எஸ்ஐஆர் மூலமாக ஏறக்குறைய 74 லட்சம் ஓட்டு இரட்டை ஓட்டுகள், போலி ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தடவை நீங்க பூத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்களும் ஒவ்வொரு வாக்காளர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கடைசி வரைக்கும் பூத்தில் இருக்கணும். பூத்தில் இருந்து இந்த முறை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய அமமுக கட்சி வந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை தலைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள்.
நேரத்தின் அருமை கருதி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த வருகின்ற தேர்தலிலே இன்னும் 20 நாள் தான் இருக்குது. 20 நாள் நம்முடைய பணி மிகச்சிறப்பாக அமைய வேண்டும். மக்களை சந்திக்க வேண்டும். நம்மளுடைய சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் ஒரு மக்களை ஒரு முறை இல்லை, 2 முறை 3 முறை 4 முறை சந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பல தவறான தகவலை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறது திமுக. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கச்சத்தீவை மீட்டெடுப்பன் கருணாநிதி பேசினாரு. இன்னைக்கும் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? அதே கச்சத்தீவை மீட்டெடுப்பன் பேசுறாரு. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட திட்டங்கள், அருமையான திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள் வராம தடுத்து வைத்திருக்கிறது. நவோதயா பள்ளிகள் கிராமப்புறத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இலவச கல்வி, ஆனால் நவோதயா பள்ளிகளை கட்ட விடாமல் தடுத்து நிற்கிற திமுக அரசு. இப்படி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வராம தடுத்து நிறுத்தி இந்த மக்களை வேதனையை ஆழ்த்தி இருக்கிறது. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்ற காரியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குஜராத்தில் 25 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து வருகிறது. அங்க 30% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோட வாழக்கூடிய இடம் என்று சொன்னால் அவங்க போய் கேட்டீங்கன்னா இதுயா உங்களுக்கு சிறந்த நாடுன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மகிழ்ச்சியான நாடு குஜராத். குஜராத்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக மக்களை பிரித்து வைத்திருக்கிறது, மத ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறது, இன ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறது. அதனால் நாம் இந்த முறை தெளிவாக இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் போர்ப்படை பீரங்கியாக நீங்க மாறணும். ஒவ்வொருத்தரும் மக்களிடம் சென்று திமுக ஆட்சியுடைய அவலங்களை மக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும். இந்த முறை நாம் ஏமாந்து விடக்கூடாது, தெளிவா இருக்கணும். இன்னைக்கு பழைய புது கட்சிகள் வந்தாலும் கூட மக்கள்கிட்ட சொல்லணும், இந்த புது கட்சிகள் எல்லாம் நம்மளை ஏமாற்றுகின்ற கட்சிகள், நம்முடைய வாக்குகளை பிரிக்கின்ற கட்சிகள். அதனால நீங்க திட்டமிட்டு குறிப்பா பூத் கமிட்டி எல்லாம் சிறப்பாக அமைச்சு எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு சக்கர வியூகம் அமைக்கிற மாதிரி அமைக்கணும் இந்த முறை. நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் பயங்கர கொதிப்போடு இருக்கிறார்கள். திமுக ஆட்சியின் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். எப்படா இந்த தீய சக்தி துளையும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அதை செயல்படுத்துகிற இடத்துல, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. அதனால நம்முடைய மரியாதைக்குரிய அன்புக்குரிய விபி கந்தசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த கூட்டணியை வெற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஒன்றாக செயல்பட்டு வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அமைப்பை சார்ந்திருக்கிற அந்த இயக்கத்தில் மாவட்ட செயலாளர் தம்பி கதிரவன் அவர்களுக்கு சார்பில் இளைஞரணியுடைய பொருளாளர் மாவட்ட பொருளாளர் சக்திவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்னும் நிறைய தலைவர்கள் பேச. அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்டிஏ கூட்டணி வைக்கக்கூடிய அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் வருகை வரவேற்பதோடு 3ஆம் தலைமுறையாக மாபெரும் வெற்றி வகைச்சூட இருக்கும் ஐயா விபி கந்தசாமி அவர்கள் வாங்கி மாபெரும் வெற்றி பெற செய்ய எங்களது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளிக்கிறதோடு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மாரிமுத்து அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, என் ஊனோடும் உதிரத்தோடும் இரண்டர கலந்திருக்கின்ற தாமரை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சூலூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக களமிறங்கும் அண்ணன் விபி கந்தசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஒரு எளிமையான மக்கள் பிரதிநிதியாக தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொண்டு, ஏன் திமுகவை நாம் தோற்கடிக்க வேண்டும்? இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவரும் சற்று சிந்தித்து பார்த்து, இந்த ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி என்பது ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குகின்ற ஆட்சியாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது
2 வயது பெண் குழந்தைகள் முதல் 80 வயது பெண்கள் வரை அனைவரையும் கற்பழிக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, இளம் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தையும் கூட போதை பழக்க வழக்கத்தில், கஞ்சா பழக்க வழக்கத்தில், புழக்கத்தில் அனைத்து இளைஞர்களும் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற தலைவர்கள் கூட இளைஞர்கள் போதை பழக்க வழக்கத்தில் ஆளகப்பட்டு இன்றைக்கு தமிழகம் வேலை இழந்த தமிழகமாக, இளைஞர் பெருமக்கள் போதையில் தள்ளாடுகின்ற தமிழகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எந்த விதத்திலும் தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் உதவாத இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தமிழகத்தினுடைய முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்களை 100% வெற்றி பெறச் செய்து, பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை தமிழகத்தினுடைய முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற உறுதி பூண்டு அந்த அடிப்படையில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நமது வெற்றி வேட்பாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் விபி கந்தசாமி அவர்களுக்கு அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளும் இணைந்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழிய செந்தமிழ் வாழ நற்றமிரர், வாழிய பாரத மணி திருநாடு என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். யாரும் வராதீங்க தயவு செய்து. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம். வேலுமணி அண்ணன் வந்துட்டார் பக்கத்தில், சீட்டு காலியெல்லாம் பார்த்துக்குங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் விபி கந்தசாமியினுடைய அறிமுக கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அத்துணை பேர்த்துக்கு என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து, இந்த 3வது முறையாக வேட்பாளராக நிற்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் எடப்பாடியார் அவருடைய வேட்பாளர் விபி கந்தசாமி அவர்களுக்கு அறிமுகம் கூட்டம் தேவையா? நமது ஊரில் அத்தனை பேரையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, தெள்ளத் தெளிவாக தெரிந்து யார் எந்த ஊர் என்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அவர்கள் மீண்டும் இந்த தேர்தலிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை அடித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய நண்பர் ஏபி முருகானந்தம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அற்புதமான இந்த கூட்டத்திற்கு தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்களுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தூளூர் வடக்கினுடைய ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் கந்தவேல் அவர்களுக்கும், சூலூர் தெற்கு செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் குமாரவேல் அவர்களுக்கும், சுல்தான்பேட்டை மேற்கினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் அப்புசாமி அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மாரிமுத்து அவர்களுக்கும், அன்பிற்கினிய அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்களுக்கும், முன்னாள் டிசி கோபால்சாமி அவர்களுக்கும், காமநாயக்கம்பாளையம் பெரியசாமி அவர்களுக்கும், இந்த மண்டலினுடைய எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உண்மையாலுமே எப்படி பரஸ்பரம் ஒரு கட்சி இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே நம்முடைய சூலூர் சட்டமன்றம் தான். வேட்பாளர் நின்று கொண்டு மற்றவர்களையும் அமரச் செய்து அழுது பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது அறிமுக கூட்டமா இல்லது விபி கந்தசாமி என்ன ஜெயித்ததுக்கு பிறகு பாராட்டு விழா நடத்துகிறோமான்னு எனக்கு தெரியல. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை அமைத்திருக்கின்றார்கள். 3வது முறையாக ஹேட்ரிக் அடிக்க போகக்கூடிய நம்முடைய விபி கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் கூட நாளைய முதல்வர் அன்பிற்கினிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன்கிட்டதில் ஒரு கோரிக்கையை வைத்தோம். ஒரே ஒரு கோரிக்கை தான், எங்கெல்லாம் ஜெயில் இருக்குதா 2 பிளாக் எச்சா கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அத்தனை திமுக காரனையும் பிடிச்சி உள்ளே போடணும். அதனால் 2 பிளாக்கு எல்லா மாவட்டத்திலையும் எச்சா கட்டுங்கன்னு சொல்லியிருக்கின்றோம். நல்ல ஒரு சூழ்நிலை
சந்தோஷமாக பரஸ்பரம் பாராட்டி கொள்ளக்கூடிய அந்த இனிய தருணத்தை காண்பிக்க முடிகின்றது என்று சொல்லி, தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய சூலூர் சட்டமன்றம் ஜெயிக்க வேண்டும். நரேந்திர மோடியே வந்து இங்கே போட்டியிட்டால் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பாடுபடுவார்களோ அத்தனை பேரும், எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த நபர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக பாடுபட்டு சூலூர் சட்டமன்றம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக மாற்றி மீண்டும் விபி கந்தசாமி அண்ணன் அவர்களை 3வது முறையாக வெற்றி பெறச் செய்ய பாடுபடும் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியில் பெருமை தேடி தந்திருக்கிற பேராசிரியர் கனகசபாபதி அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரு விபி கந்தசாமி எம்எல்ஏ அவர்கள் மறுபடியும் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். ஆகவே அவரை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய சூலூர் தொகுதியில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கான முதல் பொறுப்பாளர்களினுடைய கூட்டம்தான், ஊழியர் கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் நமக்கு மிகவும் பொருத்தமான தொகுதி சூலூர் தொகுதி. ஆகவே இதில் சென்ற முறையே அவர் பெரிய அளவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை அதைவிட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும். ஆகவே அதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நிறைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். சொல்லேர் உழவன் செல்லமுத்து அண்ணா உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய சார்பில் இருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக செந்தில் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் இருக்கிறார். பிறகு அதிமுகவில் நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் திரு கந்தவேல், குமாரவேல், அப்புசாமி அண்ணா, தெப்பீஸ்வரன் அண்ணா எல்லோரும் இருக்கிறார்கள். தோப்பு அசோகன் அவர்கள் மூத்த தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய சார்பில் யூபி பாலு அவர்கள் இருக்கிறார்கள். புதிய நீதி கட்சி மாநில துணை செயலாளர் இருகூர் அசோக் இருக்கிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக மாவட்ட செயலாளர் கதிரவன், சக்திவேல் இருக்கிறார்கள். அஇஅதிமுகவினுடைய சார்பில் ஆதவன் பிரகாஷ், கார்த்திகை வேலன், வி.கே. சண்முகம், சிவகுமார், ஆனந்தகுமார், சீனிவாசன், பாலசுப்ரமணியம், சசிகுமார் ஆகியோர் இருக்கிறார்கள். பிஜேபியினுடைய சார்பில் மாவட்ட தலைவர் கரு மாரிமுத்து, பொதுச் செயலாளர் கோபால்சாமி, நம்முடைய இணை பொறுப்பாளர் சட்டமன்றத்திற்கு மோகன் மத்ராச்சலம் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், ஜி.கே. நாகராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அனைவருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆக இந்த சமயத்தில் நான் அனைவரினுடைய சார்பாக விடுக்கக்கூடிய வேண்டுகோள் எல்லாம் நம்முடைய தொகுதியினுடைய சார்பாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் திரு கந்தசாமி அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். அதற்காக திட்டமிட்டு இன்றிலிருந்து நாம் வரக்கூடிய 3 வாரங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த திமுக ஆட்சி அராஜக ஆட்சி. இந்த ஆட்சி நீடிப்பதற்கு எந்த வகையிலும் நாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது. நமக்கெல்லாம் தெரியும், சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது. 2.5 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களே நிறைய பேர் திமுககாரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு கூட தயங்குகிறார்கள். சென்னையில் ஒரு பெண் குழந்தை 10 வயது பெண்மணி பெண் அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். பிறகு அதற்கு கேஸ் கொடுப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெற்றோர்கள் செல்லுகிறார்கள். பெற்றோர்களை போலீஸ் அடிக்கிறது. பிறகு அந்த வழக்கு, அந்த பிரச்சனையை கண்டுகொண்டு நீதிமன்றமே முன் இதை நீங்கள் வழக்கு போட்டு விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார்கள் திமுக அரசாங்கம். அப்படியானால் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்கிறது. எல்லா மட்டத்திலும் ஊழல் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. சொத்து வரி, எல்லா வரிகளும் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த இளைஞர்களினுடைய மத்தியில், மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இருக்கிறது.
குடி, எங்கு பார்த்தாலும் குடி. 50,000 கோடிக்கு ரூபாய் அளவுக்கு சாராயத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள், அதில் கமிஷன் அடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கோயில்களை எல்லாம், நாம் வழிபடக்கூடிய கோவில்களை எல்லாம் வழிபாடுகளுக்கு தடை செய்கிறார்கள். ஆகவே இந்த அரசானது நம்முடைய மக்கள் விரோத அரசு, இந்து விரோத அரசு. இந்த அரசாங்கம் ஒரு நாளைக்கு கூட மே மாதத்தில் நீடிக்கக்கூடாது. ஆகவே இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய பகுதியில் நாம் நம்முடைய வேட்பாளர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது அமைய வேண்டும். அப்போதுதான் மேலே பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டிற்கு கடந்த 11 வருஷமாக 11 லட்சம் கோடி அளவுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். சாதகமான அரசாங்கம் வருகின்ற போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அவரால் உதவி செய்ய முடியும். சென்ற முறை ஒரு 4-4.25 வருடம் நம்முடைய திரு பழனிசாமி அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் நம்முடைய மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டன. இந்த திமுக ஸ்டாலின் ஆட்சி வந்த பின்னால் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசுடன் போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வர வேண்டும். திரு பழனிசாமி அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடானது வளர்ச்சி பெறும். ஆகவே அதற்காக நாம் எல்லா விதத்திலும் அடுத்து வரக்கூடிய இந்த 3 வார காலத்தில் உழைக்க வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். நாம் வாக்களித்தால் மட்டும் பத்தாது, நம்முடைய நெருங்கியவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். நம்முடைய உறவினர்கள் எல்லாம் வெளியூரில் இருந்தால் அவர்களை வாக்களிக்க அந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு இங்கே வர சொல்லி வாக்களிக்க வேண்டும். இதில் ஒவ்வொருத்தருடைய வாக்கும் விடுபடக்கூடாது. நம்முடைய ஊரில் பெரியவர்கள் சில பேர் வாக்களித்த தாமதமாகிவிடும். அதற்கெல்லாம் விடாமல் நாம் அனைவரையும் வாக்களிக்க செய்வதற்கு நாம் அனைவருமே ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே திட்டம் போட்டு நாம் உழைத்தால் பெரிய வெற்றியடைய முடியும். வரக்கூடிய ஆட்சி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வர இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தொகுதியில் இருந்து அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரு விபி கந்தசாமி அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காக நாம் எல்லோருமே உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள செயல் வீரர்கள் மற்றும் நம்முடைய கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் ஜி.கே. வாசன் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியோடு நாம் இந்த மண்டபத்தில் கூட்டம் போட்டு இருப்பது போல் இன்னும் 3 மடங்கு வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இங்கொரு 7,000-8,000 நபர்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களும் உறவினர்களும் ஓட்டு போட்டாலே நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. வெற்றி ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு என்பதை போன எலெக்ஷனை தேர்தலை காட்டிலும் 2 மடங்காக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. உங்களுடைய ஆசையும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக